ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய்க்கு போட்டால் உங்களுக்கு பாதி 100% ப்ராஃபிட் இருக்குது. இன்றைக்கி நீங்களே பாருங்களேன், இன்றைக்கி ஒரு வேலைக்கு போனால் 200 300 சம்பளம் கிடைக்கும். 3 கிலோ 10 நிமிஷத்தில் விற்றுட்டு நீங்கள் வேலைக்கு போயிட்டே இருக்கலாம். வரப்போ ஒரு 3 கடை, போகிறப்போ ஒரு 3 கடை, அவ்வளோதான். ஸ்டிக்கில் தேர்டு குவாலிட்டி இது வந்து பெப்பர் ஸ்டிக்கில் செகண்ட் குவாலிட்டி. இது பெப்பர் ஸ்டிக்கில் வந்து தேர்டு குவாலிட்டி. ஏன்னா இது வந்து இந்த மூடையில் நம்ம குத்தி எடுக்கிறதுக்கு. இப்போ இந்த பெப்பர் ஹஸ்க்குன்னு சொல்கிறோம் பாருங்கள், இதை வச்சுட்டு அந்த மிளகு பவுடர் ரெடி பண்ணுவோம். இந்த ஆருக்கு பாருங்கள், இதில் வச்சுட்டு மிளகு பவுடர் ரெடி பண்ணுவோம். இது பேர் பெப்பர் ஹஸ்க். கேட்கவே இல்லை ஒன்று நீ வீட்டில் சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா பெப்பர் பவுடர் பார்க்க போகிறோம். சரியா, இது கிலோவே வெறும் 100 ரூபா தான். யாரும் தர முடியாத ரேட்டு. நீங்கள் எங்களாலும் வாங்கி பார்த்துக்கோங்க. 100 ரூபாய்க்கு பெப்பர் பவுடர் யாராலும் தர முடியாது. இன்றைக்கி கிலோவே 800 ரூபா போகுது. மிளகு பார்த்தோம் உங்களுக்கே தெரியும். ஒரு பலசரக்கல்ல போய் கேட்டு பாருங்க, கிலோ 800 ரூபா போகுது. ஆனால் பெப்பர் பவுடர் 100 ரூபாய்க்கு எனக்கு தர முடியாது. எப்படி தர முடியுதோ கேள்வி வந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பெப்பர் ஸ்டிக்கு. சரியா, இது வந்து நாங்கள் எஸ்டேட் வச்சுருக்கோம். மிளகு எஸ்டேட் வச்சுருக்கனால எங்களுக்கு இந்த மாதிரி செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி பெப்பரை வளர்ச்சி இல்லாத மிளகு நிறைய கிடைக்கிறனால எங்களுக்கு வந்து கிரைண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியுது ரேட்டுக்கு. இது வந்து பெப்பர் ஸ்டிக்கு. பெப்பர் ஸ்டிக்கில் தேர்டு குவாலிட்டி. இது வந்து பெப்பர் ஸ்டிக்கில் செகண்ட் குவாலிட்டி. இது பெப்பர் ஸ்டிக்கில் வந்து தேர்டு குவாலிட்டி. இது பெப்பர் ஹஸ்கில் வந்து தேர்டு குவாலிட்டி. இது பெப்பர் ஹஸ்கில் வந்து செகண்ட் குவாலிட்டி. இது வளர்ச்சி இல்லாத மிளகுன்னு சொன்னேன் பாரு, பெப்பர் பின் ஹெட். இது பெப்பர் செகண்ட் குவாலிட்டி. இதெல்லாம் பழ மிளகு, ஒயிட் கலரில் இருக்குன்னு யோசிக்காதீங்க. இது வந்து பழ மிளகு. இது ஃபஸ்ட் குவாலிட்டியோட காரமாக இருக்கும் இந்த மிளகு. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபஸ்ட் குவாலிட்டி. இந்த மாதிரி நிறையா குவாலிட்டிஸ் இருக்குது. இது என்ன ஊசின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அந்த மூடையில் நம்ம குத்தி எடுக்கிறதுக்கு. இப்போ இந்த பெப்பர் ஹஸ்க்குன்னு சொல்கிறோம் பாருங்கள், இதை வச்சுட்டு அந்த மிளகு பவுடர் ரெடி பண்ணுவோம். இந்த ஆருக்கு பாருங்கள், இதில் வச்சுட்டு மிளகு பவுடர் ரெடி பண்ணுவோம். இது பேர் பெப்பர் ஹஸ்க்கு. இது கிலோ வந்து 60 ரூபா வரைக்கும் போகுது நீங்கள் மார்க்கெட்டில். ஓகேவா, இது வந்து பெப்பர் ஹஸ்க்கு. மொத்தம் பெப்பர் ஸ்டிக்கு 3 குவாலிட்டி, பெப்பர் ஹஸ்கில் 3 குவாலிட்டி, பெப்பர் பின் ஹெட்டில் 3 குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டியில் 1 குவாலிட்டி, பெப்பர் பின் இதில் 1 குவாலிட்டி, மிளகு 1 குவாலிட்டி. மொத்தம் வந்து 13 குவாலிட்டிஸ் இருக்குது மிளகுல. மட்டும் இத்தனை வேட்டிஸ் இருக்குது மிளகுல. இத்தனை வேட்டிஸ் எங்கிட்ட எஸ்டேட் இருக்கனால இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கிரைண்ட் பண்ணி கொடுக்குறோம். சூப்பர் ஆஃபரு. கிலோ 100 ரூபாய்க்கு யாராலுமே தர முடியாது இந்த ரேட்டுக்கு. சரியா, மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. இன்றைக்கி ஒரு கடைன்னு பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு ரோட்டில் மட்டும் 10 கடை இருக்குது. சிக்கன் கடை, ஃப்ரைட் ரைஸ் கடை, ஃபாஸ்ட் ஃபுட் கடை. கிலோ 100 ரூபாய்க்கு கொடுத்தா நீங்கள் கிலோ 200 ரூபாய்க்கு ஈஸியாக விற்கலாம். 150 ரூபாய்க்கு விற்கலாம். சரியா, 130 ரூபாய்க்கு கூட விற்கலாம். 130 ரூபாய்க்கு வச்சா உங்களுக்கு 30% லாபம்னா 30 வட்டி கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு 50% ப்ராஃபிட்லாம் பாருங்க. நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய்க்கு ஈஸியாக போடலாம். கட் பண்ணு. இல்லை பெப்பர்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து 100 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய்க்கு போட்டால் உங்களுக்கு பாதி 100% ப்ராஃபிட் இருக்குது. இன்றைக்கி நீங்களே பாருங்களேன், இன்றைக்கி ஒரு வேலைக்கு போனால் 200 300 சம்பளம் கிடைக்கும். 3 கிலோ 10 நிமிஷத்தில் விற்றுட்டு நீங்கள் வேலைக்கு போயிட்டே இருக்கலாம். வரப்போ ஒரு 3 கடை, போகிறப்போ ஒரு 3 கடை, அவ்வளோதான். சரியா, இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, ஒரு 4 கிலோ 5 கிலோ எடுத்துக்கிட்டு போகிறப்போ ஒரு 5 ஃபாஸ்ட் ஃபுட் கடை உங்கள் வேலைக்கு சைடு போகிறப்ப கொடுத்துட்டு போயிட்டு வரப்போ காசு வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். சரியா, டெய்லி உங்களுக்கு 400 500 ஈஸியாக கிடைக்கும். அப்போ மாதம் 15,000 ரூபா நீங்கள் சேலரி இல்லை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். முதல் வெறும் உங்களுக்கு 1000 ரூபா இருந்தால் கூட போதும். 1000 வந்து 1000 ரூபா சம்பாதிக்கலாம். 5000 இருந்தால் 5000, 10,000 தான் 10,000. நீங்கள் இப்போ பிடிக்கிற கடையை பொறுத்து ரெகுலர் கஸ்டமர்கிட்ட எப்படி நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ கடைக்காரங்க என்ன பார்ப்பாங்க, ரெகுலராக தரீங்களா, 10-20 பார்க்க மாட்டாங்க. ஃபோன் போட்டோன்னே உங்களுக்கு கொண்டு வந்து தரீங்களான்னு பார்ப்பாங்க. ஓகேவா, அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பர் பிஸ்னஸ்ஸு. சிறுதொழில் நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் கஷ்டப்பட்டு தேடிட்டு இருப்பீங்க. கிலோ 100 ரூபான்றப்ப இது ஈஸியாக பண்ணலாம். யாராக இருந்தாலும் 5 கிலோ சார் எனக்கு அவ்வளோ சார் முடியுது, அவ்வளோதான். 5 கிலோ 500 ரூபா, 5 கிலோ வாங்கிட்டு போயிட்டு 1000 ரூபா ஈஸியாக பார்த்துட்டு போயிடலாம். அவ்வளோது. சின்ன முதலீட்டில் அதிக லாபம் எந்த பிஸ்னஸ்லையும் கிடைக்காது. வாங்கிட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, இப்போ மூடை எடுத்திங்கன்னா 100 ரூபாய்க்கு தர முடியும். மூடை கம்மியாக எடுக்கிறப்ப 120, 140, 150. நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து ரேட்டு கூட்டிகிட்டே இருக்கும். பார்த்து கம்மியாக ரேட்டு கூட ரேட்டு கம்மியாகிட்டே இருக்கும். ஓகேவா, வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, இப்போ கொரியர்லாம் எஸ்டி கொரியரில் அனுப்பிச்சி வைப்போம். டிரான்ஸ்போர்ட்டில் மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் மூலியமாக அனுப்பிச்சி வைப்போம். டிரான்ஸ்போர்ட்டில் போடுறப்ப ஒரு மூடைக்கு 150 ரூபா, 50 கிலோவுக்கு. இதே கொரியர் கிலோக்கு 50 ரூபா வாங்குறாங்க. அப்போ டிரான்ஸ்போர்ட்டில் வாங்குறதே மிச்சம். அப்போ மொத்தமாக எடுத்ததே உங்களுக்கு மிச்சம் வரும். ஓகேவா, அதனால் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு லொக்கேஷன் போட்டால் பட்டிரம்பட்டி, ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா, பெப்பர் பவுட்ரு இருக்குது, எப்போனாலும் வாங்கிக்கலாம், எவ்வளோனாலும் வாங்கிக்கலாம். 50 கிலோ 100 கிலோ. ஓகேவா, மறக்காமல் கால் பண்ணுங்கள். இல்லாட்டி அட்டன் பண்ணாட்டி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிடுங்க ஹாய்னு.
டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு அனுப்பிச்சி வச்சுட்டே இருப்போம். ஓகேவா? தேங்க்யூ.